பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பாண்டூர் குருசேகரத்தினுடைய ஆயர் அவர்களுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆயர் பெருமக்களுக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய குருசேகரத்தினுடைய சபை சங்க செயலாளர் பொருளாளர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வருவார். சபை சங்க உறுப்பினர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர், உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மத்தியில் வந்து இருக்கிற ஆயர் அம்மா அவர்கள், விடுதியினுடைய காப்பாளராக இருந்தவர்கள் பைபிள் அம்மா அவர்கள், மற்றும் நம்ம கிராமத்து சபத்தை சேர்ந்த அருமை பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் உண்மையே மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இங்க இருக்கிறவர்களில மூத்தவர்களாக நானும் அருமை பேராசிரியர் டாக்டர் டேனியல் ஐயா அவர்களும் தான். எங்களுக்கு இப்பொழுது ஏறக்குறைய இல்லை 83 வயதாகிறது. இப்போ இங்க இருக்கிறவர்களுக்கு 80க்கு மேல இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? இப்ப நம்ம பாண்டூர்ல 80 வயதுக்கு மேல இருக்கிற அம்மா இருக்கிறாங்க. ஒண்ணு விரல விட்டு என்ற அளவு இவங்க அப்பா இருக்கிறார். ஐயா அவனுடைய அப்பா இருக்கிறார். ஐயா அவர் இருக்கிறார். ஆகவே விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 பேர் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஏறக்குறைய இந்த 80 ஆண்டினுடைய வரலாறு, நம்முடைய பஜனை கோயிலினுடைய நிலைமை அப்போ இருந்தது, அது எப்படி மாறி வந்தது என்பது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க இங்கே தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் சுத்தி இருக்கோம். அப்போ நாங்க பாண்டூரை விட்டு வெளியே போறது எங்க வெளிநாட்டுக்கு போறா போலதான். இந்த வீட்டை விட்டு அந்த வீடு, அந்த தெருவு விட்டு இந்த தெருவு, மிஞ்சி போனா கன்னியாகுமரிக்கு போறதே பெரிய பாடு. அப்போ ஏன்னா அந்த ஓடையில தண்ணி எப்பொழுதும் நிறைய இருக்கும். அப்படி போய் சுத்திட்டு தான் வரணும். அதே போல பெரிய கோயிலுக்கு போக முடியாது ரொம்ப சீக்கிரத்துல. அந்த வயல் தான், அது ஒரு பாட்டை தான் வழி இருக்கும் போறதுக்கு. அதுல சைக்கிள் போறவங்க எத்தனை பேருக்கு உள்ள ஊந்து இருக்கிறாங்க. இப்போதான் அதுல ரோட்லாம் போட்டு, 2வது நம்மளுடைய பிள்ளை, நம்முடைய குடும்பத்தாரு, எனக்கு ஒரு 50 குடும்பத்தாரு இருப்பாங்களா, அவங்க அங்க போயிட்டாங்க. இதுல என்னன்னா எனக்கு ஒரு வீட்டை ஒதுக்காத போயிட்டாங்க. கெனடி ஐயா நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. இவரும் ஏஸ்புள்ளவாதியாரும் உங்களுக்கு எல்லாம் கூட ஒரு இடம் அங்க ஒதுக்குறேன் ஐயா, நீங்க வீடு கட்டிங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒதுக்கல. இப்ப நாங்க ஏதோ பழைக்கிறதுக்காக ஊரை விட்டு வெளியே போயிட்டோம். இப்ப எங்களுக்கு சொந்த இடமே எங்க இருக்குதுன்னு தெரியல. இப்போ நாங்க வந்தா ஏதோ அந்நீரா வர போல் தாங்க இருக்கிறோம். அது சொந்த கதை இருக்கட்டுங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே. நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா அத்தனையும் நம்முடைய டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு. நான் பேச நினைப்பதெல்லாம் அப்ப நான் என்னத பேசுறது? அரிச்சமாவே அரிக்குமா? நல்லா இருக்காது. அதனால ஆரம்ப காலத்துல இது பஜனை கோயில் என்பது ஒரு சாதாரண சின்ன நாட்டு ஓடு வேய்ந்த மண்ணு தரை தான். வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சாணம் போட்டு மெழுகுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது. நாங்க அதே இடத்துல தான் பஜனை பாட்டு பாடுவோம். சாயந்தரத்துல வந்தோம்னா பாட்டு பாடியில் இருப்போம். எங்களுக்கெல்லாம் அப்போ பாடு கத்துக்கிறவர் யாருன்னா ஜான் மூப்பனார் தான். அவர் பாட நாங்க பின்பாட்டு பாடுவோம். எங்களுக்கு கீர்த்தனை அப்ப கிடையாது, பைபிள் கிடையாது. ரைட்டர் மாமா அங்கிருந்து வருவார் 6 மணி 6:30 மணி அப்போ. அவர் வந்த உடனே தான் இங்க எங்களுக்கு
அந்த 100 பைபிள் ஸ்டோரிஸ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஜெபம் பண்ணி எங்களை அனுப்புவாங்க. நம்முடைய பேராசிரியர் சொன்னது போல நம்முடைய ஊரினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கதான் நடக்கும். இங்க இருந்துதான் பாடகர் குழு அப்ப பஜனை பிள்ளைங்க பாடுக்கினே போகும். அந்த விருதுங்க வாசிக்கிறதுக்கு தாளம் போடுறதுக்கு பேர் போனவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. இங்க அப்ப இருந்தாங்க. நாங்களே என்ன பண்ணுவோம், இங்க கிறிஸ்துமஸ் நாடகம் போடுவோம், இங்க பாண்டூர்ல போடுவோம், நம்ம பெரிய கோயில்ல போடுவோம். இன்னும் பாண்டூர்ல ஒரு தரம் போட்டோம். அப்ப புரோலிக் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு தரம் நீங்க நல்லா போடுறீங்க, நான் ஒழுங்கு பண்றேன், கொண்டஞ்சேரியில போய் போடுங்கன்னாங்க. நம்ம பஜனை புள்ளிகளே வச்சுக்கின்னு கொண்டஞ்சேரியில போய் போட்டோம் நாங்க நாடகம். ஐயா இது நல்லா இருக்குது, நீங்க பட்டரபந்தூர்ல போய் போடுங்கன்னாங்க. இதே பிள்ளைங்களை ஆச்சுக்கின்னு நாங்க பட்டரபந்தூருக்கு போவோம். ஆகவே ஒரு கிறிஸ்துமஸ் நாடகம் என்பது பாண்டூர்ல நாங்க ஆரம்பிச்சு தான் அங்கங்க போடுவோம். அதன் பிறகு நாங்க வளர்ந்தோம், ஆசிரியர் ஆனோம். அதன் பிறகு பெரிய நாடகங்கள்லாம் நாங்களா மார்ட்டின் சாஸ்திரியுடைய நாடகம், சீகன் பால், இந்த சீகன் பால் கையாவுடைய நாடகத்தை யாரும் இது வரைக்கும் போடவே இல்லை. பாண்டூர்ல முதல்ல அதை நாங்க தான் நடத்தி காட்டினாங்க. நான்காவது சாஸ்திரி என்ற ஒரு நாடகம். இதெல்லாம் நாங்க ஏன் சொல்றோம்னா, இந்த மண்ணில பிறந்து வளர்ந்து நாங்கள் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி பிறகு பெரிய பெரிய நாடகங்கள், சமுதாய நாடகங்கள்லாம் கூட நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சின்னதா இருந்தது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொன்னையா ஐயர் காலத்துல தான் இந்த மண்ணை எல்லாம் எடுத்துட்டு சிமெண்ட் போட்டு ஜன்னல் சின்ன சின்னது இருக்கும். அந்த ஜன்னல்லாம் நல்லா 2க்கு 4 ஆட்டம் வச்சு இந்த பக்கம் ஒரு ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல், ஒரு கதவு. அப்ப இங்க ஜெயராஜ் அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. இங்க பக்கத்துல முத்து தாத்தா இருந்தாரு, அவங்களுடைய மகன். அவர் ஆர்டிஸ்ட். அவர் தான் அந்த சோகத்துல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் எழுதினவர் அவர் தான். இங்க மட்டும் இல்ல, நம்முடைய கதிராலயத்துல கூட அந்த ஜெயராஜ் ஆசிரியர் தான் அந்த அந்த வசனங்களாக எழுதியிருக்கிறார். ஆகவே எல்லாம் நம்முடைய கிராமத்துல பிறந்த பிள்ளைங்க இங்க இருக்கும்போது எங்களுடைய செயல்பாடுகள், பிறகு நாங்கள் வளர்ந்த பிறகும் இந்த ஊருக்கு நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். இது இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள ரொம்ப பேரு என்னிடத்துல படித்த மாணவ மாணவிகளாக இருப்பாங்க. எல்லாம் இருக்கிறாங்க. காபி ஸ்கூல்ல நான் 30 வருஷம் வேலை செய்தேன்னா எல்லாம் என்கிட்ட படிச்சுட்டு போனவங்க தான். ஆயர்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த 3வது நிலை இது. இந்த கட்டடம் விண்ணரசர் பாடகர் ஆலயம் என்பது இன்றைக்கு 3வது நிலையில இவ்வளவு ஒரு அழகான ஒரு கட்டடம் இங்க எழும்பி இருக்கிறது. இத இங்க வேலை செய்த ஆயர்கள், இங்கு கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, முக்கியமா பாடகர் குழுவை சேர்ந்தவர்கள், அதிலும் அவர் சுட்டி காட்டியது போல நம்முடைய அருமை சகோதரர் ஜேக்கப் அவர்களுடைய முயற்சியினால, எல்லாருடைய உதவினால இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பணமாக கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க, பொருளாக கொடுத்தவங்க இருக்கிறாங்க, சரீர உதவி செய்தவங்க இருக்கிறாங்க. இதை ராத்திரியும் பகலுமா சூப்பர்வைசர் பண்ணி அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இந்த கிராமத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்காக பல பேர் பல வழிகளில உதவி செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஆலயம் அந்த ஊர் மக்களே கட்டுறதுல ரொம்ப குறைவு. எல்லாம் நமக்கு திருச்சபை கட்டுமா, ஐயா கட்டுவாரா, டிஎல்சில இருந்து மேல இருந்து வருமானம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு அப்படியே முட்டை முட்டை விட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரையும் எதிர்பார்க்காம எல்லாம் நாமே நம்ம ஊருக்கு வேண்டியத கோயிலை கட்டி கொள்வோம் என்ற ஒரு முயற்சியில இருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ஒரு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள். அதுவும் இன்றைக்கு காலையில 11 மணிக்கு ஆலயத்தினுடைய
பிறப்பு விழா என்று போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிறைவு விழா நடக்கிறது. 61 வயசு ஆண்டு என்று இல்லை, அதிகம். நம்ம பஜனை கோயில் வந்தது தெரியாது. எனக்கு முன்னா நான் அப்ப இருக்கும் போதே நான் இருக்கிறேன்னு சொன்னா எனக்கே தெரியுது நான் கோயில் இருக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாலே இருந்திருக்கணும்ல. ஆகவே இது யாரால எப்போ ஏற்படுத்தப்பட்டது சொல்லவே முடியல, தெரியல எங்களுக்கு. ஆகவே அது 80-85 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இங்க இந்த பஜனை கோயில் இங்க இருக்கிற, முக்கியமா இங்க பக்கத்துல மூப்பனார் அவருடைய மகன் இயேசுப்பிள்ளை ஆசிரியர் அவர்கள் இந்த விண்ணரசர் பாடகர் குழுவுடைய தலைவராக அதிக நாள் இருந்தாரு. அதுக்கடுத்தது அவருடைய தம்பி பரமானந்தம் என்பவர் தான் அந்த அரிக்கன் லைட்ல எண்ணெய் ஊற்றி 6 மணி ஆச்சுன்னா அங்கே கொண்டு வந்து வச்சிடுவாரு. அப்புறம் ஜான் மூப்பன் வருவார். இந்த பிரித்திங்க அடிக்கிற வேலைக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா வருவோம். எல்லாம் பாட்டுக்கிட்ட பாடிக்கிட்டு இருப்போம். ரைட்டர் வருவார், ஜாம் பண்ணி எங்களை அனுப்பிச்சிடுவார். சின்ன பள்ளி முட்டை எடுத்துருவார் சில நேரத்தில். அதுதான் ஜோக்கில் அழிக்கணும் வருவார், கொடுப்பார், ஒரு உற்சாகப்படுத்துவார். ரெண்டாவது கிறிஸ்துமஸ் நேரங்களில் இங்க பாடகர் குழு தான் பாண்டூர், கண்ணங்காரணி, கனகவல்லிபுரம், பற்றப்பந்தூர் கூட நாங்கள் பஜனை போவோம். ஆகவே எங்களுடைய பணிகள் அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுது அது அதிகமா ஆயர்கள் இப்ப அதிகமா நம்ம சபையில பங்கு அக்கறை எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னால பாண்டூர்ல ஒரு சின்ன பஜனை கோயில் இருக்குதா, அதெல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்ததா தெரியல. ஆனா இப்பொழுது நம்முடைய கிராமத்தில் இருக்கிற இந்த பஜனை கோயிலை நம்ம புதுப்பிக்கணும், இங்க இருக்கிற மக்கள் அதை பயன்படுத்தணும் என்ற ஒரு சீரிய நோக்கம் அவர்களுக்கு இருந்தது. அதிலும் நம்முடைய அதிர்ஷ்டவசமாக நம்முடைய மண்ணின் மைந்தர்களே தொடர்ந்து இங்க ஆயர்களாக வராங்க. ஏறக்குறைய 5-6 ஆயர்கள் இப்ப நம்ம பாண்டூர்ல இருக்கிறாங்க, உற்பத்தி ஆகிருக்கிறாங்க. இது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. சும்மா அந்த காலத்துல மிஞ்சி போனா ஒரு ஆசிரியர் தான் ராஜர் ஆயிட்டார், அவ்வளவுதான். ஆனா இப்பொழுது ஆயர் பெருமக்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கைவண்டூர்ல இருந்து ஒரு பேராயர் இங்க பாண்டூர்ல வேலை செய்தவர் தான் ஈஸ்வரராஜ் ஐயர் அவர்கள் தான் பேராயர் ஆனாரு. இங்க ஜெய்சீலன் ஜேக்கப் ஐயா இருந்தார்கள், அவர் பேராயர் ஆனாரு. அப்புறம் ஜான்சன் ஐயா அவங்க அப்பா இங்க ஐயரா இருக்கும் போது அவர் இங்க பிறந்தவர் தான். ஜான்சன் ஐயா பிஷப் பாண்டூர்ல பிறக்கல. அந்த காலத்துல இங்க அந்த கடைசி நாள்ல என்ன பண்ணுவாங்க, ஈகாட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. அவர் அங்க பிறந்தவர். ஆனா அவர் டேட் ஆஃப் பிளேஸ் எதிரானா பாண்டூர் தான். அது மட்டும் இல்ல, தமிழ் சுசேத்திருத்தம் திருச்சபையினுடைய 2வது சுதேச பேராயர் சத்யநாதன் என்பவர். அவர் பாண்டூர்ல ஆயராயிருந்தார். பிறகு அவர் ஆர்பி மாணிக்கத்துக்கு பிறகு அவர் தான் பேராயரா வந்தார். ஆகவே இந்த பாண்டூர் பேராயர்களை உற்பத்தி பண்ணி இருக்கிற ஒரு புண்ணிய பூமி. நாம எல்லாம் பெருமைப்படணும். ஆகவே இருக்கிற பிள்ளைங்க, நீங்க சாதாரண ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு மட்டும் போவாதீங்க. நல்ல உயர்வா நம்ம திருச்சபையில ஒரு தலைவர்களா வாங்க. இன்னும் பல இடங்களில நீங்க முக்கியஸ்தரா விளங்குங்க. நம்முடைய ஊர் வளர்ச்சி அடையணும், ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையணும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும். இப்பொழுது படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதில் போட்டிருக்கிற டிகிரிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த காலத்தில் 5வது 8வது படித்தாவே பெருசு. ஆனால் நாங்கள் 2 பேர் தான் பாண்டூர்லேயே முதல் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுவாங்க. எதுல கோட்டை அடிக்கல, கம்ப்ளீட் ஆகல. அதுக்கப்புறம் எங்களுக்கு பின்னால தியாகராஜன் வந்தாரு. அதுக்கப்புறம் சில பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த பாண்டூர் மண் என்பது பழமையான ஒரு மண். இங்க இருக்கிறவங்க அந்த காலத்துல தெய்வ பக்தி சிறந்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் நேரம் கோயிலுக்கு தான் போகணும். அது எல்லர் காலத்துல ஆரம்பிச்சதுங்க ஐயா. எல்லர் இருக்கும்போது
பாண்டூர் மட்டும் இல்லைங்க, இந்த சரௌண்டிங்ஸ்லயே ஞாயிற்றுக்கிழமையில யாரும் வேலை செய்யக்கூடாதுங்க. அவரு போவாருங்க கழனியாண்ட, யாரா வேலை செஞ்சிருந்தாங்க அவங்கள வர சொல்லிடுவாரு. அவ்வளவு ஒரு ஆன்மீகத்துல மற்ற எல்லா துறையிலும் சிறந்த ஒரு ஊர். மக்கள் இப்போது பாசத்திற்கும் அன்புக்கும் எல்லாத்துக்கும் சிறந்தவர்களாக விளக்குறாங்க. எல்லாரும் ஒரு முயற்சி செய்து ஒரு கூட்டாக இணைந்து இந்த அருமையான ஆலயத்தை கட்டி இருக்கிறீங்க. கட்டின அனைவருக்கும் இந்த பழைய இந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகிறேன். இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமையிலையோ இல்லை மாலை நேரங்களிலேயோ இங்க வந்து பாட ஜெபிக்க இந்த இடத்த ஒரு பரிசுத்தமா வைக்கணும். இதை வந்து இங்க கதை பேசிக்கின்னு சினிமா கதை அந்த கதையெல்லாம் வேணாம். இங்க இனிமே அது போல ரெக்கார்ட் டான்ஸ் அதுக்கெல்லாம் போடவே கூடாதுங்க. எல்லாம் நம்ம ஏறக்குறைய நம்முடைய கிறிஸ்தவ அன்பிலேயே அப்படியே கொஞ்சம் நம்ம பழகணும். ஆகவே இந்த நாளில இந்த மத்தியில வந்து இதையெல்லாம் பார்க்க, இந்த பிள்ளைங்களுடைய அருமையான நாட்டியத்தை எல்லாம் பார்க்க கண்டு கழிக்க ஆயர் பெருமக்கள் அத்தனை பேர் பார்த்தேன். 15 பேர் ஆயர்களை போட்டுருந்துச்சு. இன்னைக்கு வர முடியுமா? 24ஆம் தேதி ராத்திரி சர்வீஸ், மிட் நைட் சர்வீஸ், 25ஆம் தேதி 9 மணிக்கு ஆரம்பம். அதுக்கப்புறம் கோயில் முடிஞ்ச உடனே ஐயரை சந்திக்கிறது ரொம்ப தொல்லை. அவங்களால முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆகவே அவர்கள் தூரத்திலிருந்து வருவது கஷ்டம். ஆனாலும் நம் மீது கொண்ட அன்பினால இங்க பணியாற்றிய ஆயர்கள் இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்தது சிறப்பு. அவர்கள் எல்லாரையும் நான் கூட எல்லாருடைய சார்பாக வரவேற்கிறேன். இந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டில நல்ல சுகபல தேவனை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கவும் உங்களுடைய ஆன்மீக வாழ்வில தேரவும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நான் இறைவனை மன்றாடுகிறேன். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.